Hello students, இன்னைக்கு நம்ம 12th marks chapter 2 exercise 2.8ல third sum பார்க்க போறோம். Find the value of சொல்லிட்டு ஒரு sum கொடுத்திருக்காங்க. இதோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 plus sin pi by 10 plus I cos pi by 10 கொடுத்திருக்காங்க. நார்மலா z ஓட வேல்யூ நம்ம cos sin theta plus I cos theta ன்னு தெரியும். இங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதை z ஆ எடுத்துக்கலாம். So let z equal to sin pi by 10 plus I cos pi by 10. ஸோ இப்போ கீழே உள்ள வேல்யூவும் அதே தான் வந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அது மைனஸில் வந்திருக்கு இல்லையா? இப்போ அதுக்கு பையில் வந்திருக்குங்கிறதுனால நம்ம இசட்டோட வேல்யூமே பையில் எழுதுகிறோம். ஸோ 1/z ஈக்குவல் டு sin pi by 10 மைனஸ் I cos pi by 10. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவுமே தூக்கி இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணி எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதோட கொஷின் எழுதிக்கலாம். 1 + sin pi by 10 + I cos pi by 10 divided by 1 + sin pi by 10 minus I cos pi by 10 whole powerல 10 அப்படியே வந்துடும். ஸோ ஈக்குவல் டு 1 இதுக்கு பதிலாக இசட் எடுத்துருக்கனால ப்ளஸ் இசட் டிவைடட் பை இதுக்கும் 1 ப்ளஸ் இதுக்கு 1/zன்றனால 1/z இது ஹோல் பவர் 10. இப்போ மேலே உள்ள வேல்யூ அப்படியே இருக்கட்டும், கீழே மட்டும் எல்சிஎம் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 1 + z divided by z எங்க பண்ணோம்னா z plus 1 divided by z whole power 10. ஸோ இது டிவிஷனில் இருக்கிறனால அதை அப்படியே ரெசிப்ரோக்கலில் கொண்டு போகலாம். ஸோ 1 + z into z divided by 1 + z. இது ப்ளஸ் வேல்யூங்கிறதுனால எதை வேணாலும் முன்னாடி பிரிண்ட் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹோல் பவர் 10. ஸோ 1 + z அப்படியே கேன்சல் ஆகிடும். z ஈக்குவல் z பவர் 10ன்னு வந்துச்சு. இப்போ இசட்க்கு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? sin pi by 10 plus I cos pi by 10. இது ஹோல் பவர் 10ல இருக்குது. அந்த பவர் 10 அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நமக்கு போலார் ஃபார்மில் மாற்றினா தான் ஈஸியாக சம் போட முடியுங்கிறதுனால போலார் ஃபார்மோட ஃபார்மேட் என்ன? cos theta plus I sin theta. அதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ அதுக்கேற்றப்பல நம்ம மாற்ற போகிறோம். ஸோ சேஞ்ச் டு போலார் ஃபார்ம் ஈக்குவல் டு, அதுக்கு முன்னாடி போலார் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு எழுதிடலாம். cos theta plus I sin theta. இப்போ cos thetaவில் I இருக்கக்கூடாது, ஆனால் நமக்கு இங்கே I கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால் என்ன பண்ணுறோம், இதுலேருந்து ஐயை வெளியில் எடுக்கிறோம். அப்போ காஸ் ரியல் பார்ட்டாகவும் சைன் இமேஜினரி பார்ட்டாகவும் மாறிடும். அந்த வெளியில் இருக்க ஐக்குமே ஹோல் பவர்லேருந்து வெளியில் எடுக்கிறோங்கிறதுனால அந்த ஐக்குமே ஹோல் பவர் 10 வந்துடும். ஸோ I ஹோல் பவர் 10. இப்போ நம்ம மாற்றிட்டோங்கிறதுனால ஃபஸ்ட்டு cos theta தான் எழுதுவோம். ஸோ cos theta cos pi by 10. அதேமாதிரி நம்ம வெளியில் எடுக்கிறப்போ அந்த சைனுமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ மைனஸ் I sin pi by 10 ஹோல் பவர் 10. இப்போ இதையும் சால்வ் பண்ணிக்கலாம். இது சால்வ் பண்ணுறதுல I பவர் 10 கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு I பவர் 4ஓட வேல்யூ 1ன்னு தெரியும். ஸோ அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா I பவர் 4 × I பவர் 4 × I பவர் 2 பேஸ் 1ஆக இருந்தால் பவர் ஆட் பண்ணோம்னா நமக்கு பவர் 10 வந்துடும். இதுலேயும் அதே மாதிரி காசில் உள்ளார 10 கொண்டு வந்துடுறோம். ஸோ 10 pi by 10 minus I sin 10 pi by 10. ஸோ 10க்கு 10 கேன்சல் ஆகிடுது. இங்கே இதோட வேல்யூவும் 1 அண்ட் இதோட வேல்யூவும் 1. ஐயை ஸ்கொயர் பண்ணோம்னா -1. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வர ஆன்சர் -1. இதுக்கு 10க்கு 10 கேன்சல் ஆகிடுது. ஸோ cos பையோட வேல்யூ 0, sin பையோட வேல்யூ 1, மைனஸில் இருக்கிறதுனால -1. ஸோ -1 × -1 +1 வந்துடுது. இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஷின் எழுதிக்கலாம். 1 +
sin pi by 10 plus I cos pi by 10. அதே மாதிரி டிவைடட்ல 1 plus sin pi by 10 minus I cos pi by 10. அதோட வேல்யூ ஈக்குவல் டு 1 வந்துச்சு. அதுதான் சம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.